ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி அறிவித்துள்ளது. இதுகுறித்து அக்கட்சியின் தலைவர் திருமாவளவனுடன் எமது செய்தியாளர் கோகுல் நடத்திய நேர்காணலை இப்போது பார்ப்போம். ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட நிலைப்பாடு என்ன? வேற யாரையாவது ஆதரிக்கிற முடிவு எடுத்திருக்கீங்க? திருவரங்கம் சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலை விடுதலை சிறுத்தைகள் புறக்கணிப்பது என முடிவு செய்திருக்கிறோம். ஏனென்றால் இந்த தேர்தல் ஜனநாயக முறைப்படி நியாயமான முறையிலே நடைபெறுவதற்கு வாய்ப்பில்லை. வாக்காளர்கள் சுதந்திரமாக வாக்களிக்க இயலாது. ஆளுங்கட்சியினரின் ஆக்கிரமிப்பும் ஆதிக்கமும் மேலோங்கும் கடந்த கால சான்றுகள் உள்ளன. பொதுவாக எதிர்க்கட்சியினரை போட்டியிடுவதற்கு அச்சப்படும் நிலை, தயக்கம் காட்டும் நிலை உள்ளது. எனவே அகில இந்திய அளவில் இடைத்தேர்தல்களுக்கென புதிய விதிமுறைகளை வகுக்க வேண்டும். ஆளுங்கட்சியை சார்ந்த அமைச்சர்கள் பரப்புரை செய்வதை தடுக்கும் வகையில் அந்த புதிய திருத்தங்கள் அல்லது விதிமுறைகள் வரையறுக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்துகிற வகையிலும் ஆளுங்கட்சியின் போக்குகளை அம்பலப்படுத்தும் வகையிலும் இந்த தேர்தலில் பங்கேற்பதில்லை என்று விடுதலை சிறுத்தைகள் முடிவு செய்கிறது. விடுதலை சிறுத்தைகளை புறக்கணிக்கிறதா முடிவு பண்ணிருக்கீங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் நீடிச்சுட்டு இருக்கீங்க. திமுக தலைவர் கருணாநிதி வெளிப்படையாக அனைத்து கட்சிகளும் திமுக வேட்பாளரை ஆதரிக்கணும்னு சொல்லியிருக்காரு. சிபிஎம்மும் உங்கள்கிட்ட ஆதரவு கேட்டிருக்காங்க. இவங்களுக்கு ஆதரவு அளிப்பதற்கான முடிவு எடுத்திருக்கீங்களா? உங்களோட நிலைப்பாடு, அந்த ஆதரவு நிலைப்பாடு என்ன? இது ஒரு இடைத்தேர்தல் தான். இந்த இடைத்தேர்தலில் எடுக்கிற முடிவுகள் எந்த வகையிலும் திமுகவுடனான கூட்டணி அல்லது உறவில், அந்த நட்புறவில் எந்த பாதிப்பும் நேராது. அதற்கான தேவை எழவில்லை. இது பொது தேர்தல்களுக்கும் பொருந்தும் என்று கருத வேண்டிய அவசியமில்லை. இது ஒரு இடைத்தேர்தல். இடைத்தேர்தல்கள் என்பது முறையாக நடக்க வாய்ப்பில்லாத நிலையில் அதற்கு புதிய விதிகள் வேண்டும் என்று வலியுறுத்துகிற வகையில் தான் இந்த முடிவை நாங்கள் எடுத்திருக்கிறோம். சிபிஎம் கட்சியின் சார்பிலே எங்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. நேரடியாக நாங்கள் சந்தித்து பேசிக்கொள்ளவில்லை, தொலைபேசி வாயிலாக பேசிக்கொண்டோம். அவர்களிடத்திலே நாங்கள் இது குறித்து விளக்கி இருக்கிறோம். நாங்கள் தேர்தலில் பங்கேற்காமல் புறக்கணிப்பது என்று முடிவு செய்திருப்பதாக தகவல் அறிவித்தோம்.